ஹாய்டா, வெல்கம் டு ஜான் வி கேலக்ஸி. நான் உங்களோட பப்ளி எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேடா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட நேம் வந்து வித்தவுட் ஃப்ளேவர். ஓகேவா? ஹெட்செட் போடாதவங்க ஹெட்செட் போட்டுக்கோங்கடா, ஏன்னா இது ஃபுல்லாக 18+. ஓகேடா, வாங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இப்போது ஒரு மார்னிங் டைம் தான். ஒரு பர்சன் அப்படியே கிச்சனில் நின்று குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பர்சன் அப்படியே இழுத்து போற்றி அப்படியே ஒன்றுக்கு 2 பிளாங்கெட் போட்டு அப்படியே தூங்கிட்டுருக்காங்க. இப்போது கீழே இருந்த பர்சன் தான் அப்படியே மேலே வந்து, ஜங்குக், ஜங்குக், ஜங்குக் எழுந்துடா ஜங்குக், எவ்வளோ நேரம் தூங்குவேன்? டைம் ஆச்சு ஜங்குக், ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் எழுந்துரு. அங்கே எம்ப்ளாயீஸ்லாம் வந்துட்டாங்க. இன்றைக்கி நீ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருந்தியாமே, காலையிலேருந்து இதோடு ஒரு 10 ஃபோன் அடிச்சிட்டாங்க ஜங்குக். எழுந்து ஜங்குக், டைம் ஆச்சு. நைட்டு சீக்கிரமாக தூங்குனியா? நைட்டே இல்லை ஒர்க்கு முடிக்கிறேன்னு நைட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டு இருந்தேன். காலையில் 3 மணிக்கு தூங்குறேன். சரி ஜங்குக், எழுந்துரு, முக்கியமான மீட்டிங் ஜங்குக், எழுந்துரு ஜங்குக், ஜங்குக்கா எழுந்துடா அப்படின்னு சொல்லி அங்கே தான் ஒரு பர்சன் போட்டு எழுப்பிட்டுருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம தயங்கா ஜங்குக்கை போட்டு விழிக்கிட்டுருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கும், அதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லி நம்ம தயங்கா அப்படி பிடிச்சி எழுப்பிட்டுருக்கான். இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போது நம்ம ஜங்குக்கு அப்படியே எழுந்து ரெடி ஆகிட்டு இப்போ அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு கீழே தான் வரான். நம்ம தயங்கம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அவன் அப்படியே அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக், சாப்பிட்டியா? இல்லை தயாங், நீ சீக்கிரம் எனக்கு அந்த ஜூஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துறியா? நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். வர வெயிட் பண்ண 2 மினிட்ஸ் இரு, போயிடாதா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். ஓகே சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இப்போது நம்ம தயங்கா அப்படியே கிச்சன்லேருந்து ஒரு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துகிட்டு வரான். ஸோ அப்படியே அந்த பக்கத்தில் வந்து நம்ம ஜங்குக் பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். நம்ம ஜங்குக் அப்படியே நம்ம தயாங்கோட இப்போ போட்டு ரப் பண்ணிட்டு அப்படியே குடிச்சிட்ருக்கான் அந்த ஜூஸ் அங்கே தானே குடிக்கிற, என்னை இப்படியே ஸ்டாப் போட்டு குடிக்கிற, இங்கே என்ன குடிச்சு தொடங்கிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்கே குடிச்சு ஏறுறத விட அங்கே தடவரது தான் ஏறுது. தயாங்க அடி வாங்க போகிற, நீ பாரு, சும்மா இப்போ பார்த்தாலும் தடவரது ஏறுது, ஏற்றவா இறக்கவா? அதான் நான் கேட்குறேன், ஏற்றவா இறக்கவா அப்படின்னு. இடுப்பு இறக்கத்தில் ஏத்தம் இறச்சிடவா, உடம்ப உழுது போட்டு உசுறு அதில் விதைச்சிடவா, நீ கல்வாடியும் தினமாய்க்கறிய என்ன, நான் நம்புறேன்னு உன்னை, அட வேற என்ன பண்ண, நீ தென்வாடியும் பூவு, நல்ல திரண்டு நிற்கிற தீவு, உன்னை தின்னா தீரு நோவு, நான் போட போகிறேன் காவு. பாடுறா, எதிர்பார்ட்டுலாம் வருதே, நச்செல்லாம் மார்னிங்லேயே ஒரு மாதிரி இருக்க போல். மார்னிங்கே ஒரு மாதிரி இருக்கிறது நானா இல்லை நீயா ஜங்குக்கா? மார்னிங் வந்து நீ தான் ஒரு மாதிரி பேசிட்டும் பாடிட்டும் இருக்க. இப்படியே பாடிட்டு இருந்தேன்னா எப்படியும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு நீ ஆஃபீஸ் போக மாட்டேன் போல், மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டேன் போல் அப்படின்னு சொன்னதான். நம்ம ஜங்குக்கு இப்போ அப்படியே டக்குன்னு டைம் பார்க்குறான். ஐயோ டேய், என்னடா மணி 9:30 ஆகிடுச்சு. தயாங்கோ, எனக்கு 10 மணிக்கு மீட்டிங், இங்கேருந்து போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். நானும் அவனு போவேன்னு சொன்னேன், நீ தான் ஏற்றவா இறக்கவான்னு பாடிக்கிட்டு இருந்தேன். சாரு +ஸ்டாப் போட்டு உரியறீங்களோ? போங்க ஆஃபீஸில் இன்றைக்கி உங்களை உறிஞ்சி எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்காய் அவங்க அப்படி ஜங்குக்கை கிண்டல் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஜங்குக்கு இப்போ அதெல்லாம் காதில் போட்டுக்கல, அவன் பாட்டுன்னு கிளம்பி வேகமாக கிளம்பி ஆஃபீஸ் ஓடிடுறான். ஸோ நம்ம தேங்காய் அப்படியே சிரிச்சிட்டு அவன் பாட்டுன்னு அப்படியே வந்து நெக்ஸ்ட் ஒர்க்கெலாம் பார்க்க கிளம்பிடுறான். இப்படி தான் டைம்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போது ஒரு மத்தியானம் ஒரு 2 போல் நம்ம ஜங்குக் தான் தேங்க்கு கால் பண்ணுறான். ஹலோ, சொல்லு ஜங்குக்கா, கால் பண்ணியிருக்க, மீட்டிங் முடிஞ்சிச்சா? அது ஒன்றும் இல்லைடா, உன்னோட ஞாபகமாகவே இருந்துச்சு. அதான் கால் பண்ணேன். சரி ஓகே, சொல்லிச்சலாம், என்ன பண்ணுற, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் ஜங்குக்கா, காலையில் நீ நானும் ஒன்று தான் சாப்பிட்டோம். என்ன நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட, நான் ஒன்று சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம தேங்கா ஒரு மாதிரி பேசுகிறான். நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன சொன்ன நீ?
என்ன சாப்பிட்டியா? ஓஹோ, எப்படி சாப்பிட்டீங்க? நீ என்ன டச் பண்ணி இப்போ சாப்பிட்டேன், நான் கண்ணாலேயே ஒன்றை சாப்பிட்டுட்டேன்டா அப்படின்னு சொன்னதான் நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏய் தயங்கா, ஏன் இப்போ நீ ஒரு மாதிரி டோன் எடுத்து பேசுகிற? நீ பேசுகிறதே சரியில்லையே. அப்படியா ஜங்குக்கா இருக்கு? நான் நல்லா தானே பேசுகிறேன், எப்பவும் போல் நார்மலாக. என் டோனு அப்படியே ஒன்றும் மாறின மாதிரி எனக்கு எதுவும் தெரியலையே ஜங்குக்கா. ஏன் உனக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஜங்குக்கு இங்கே ஒரு மாதிரி என்னென்னமோ பண்ணுது, பாடி ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி இதாகுது. ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படியே இப்போ ஒரு 2 மினிட்ஸ் சைலண்ட் ஆகுறான். இப்போது நம்ம தேங்காய், ஹலோ ஜங்குக்கா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போது நம்ம ஜங்குக்கா ஆ இருக்கேன் தேங் சொல்லு என்ன? என்ன பேச்சே காணோம், அவ்வளோ சைலண்ட் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போது நம்ம ஜங்குக்கா ஒன்றும் இல்லை சும்மா தான். சரி ஓகே, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ நம்ம தேங்காய் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன்னா பாடி ஃபுல்லாக ஒரு தண்ணியாக இருக்குது, துடைச்சிட்ருக்கு இப்போ தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஜங்குக்கு இன்னொரு மாதிரி ஆகுது. ஆல்ரெடி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான், இப்போ என்னடா குளிச்சுட்டு வந்து இப்போ தான் அப்படியே டவலோடு நின்று துடைச்சிட்ருக்கேங்கிறான். அந்த பாடி ஃபுல்லாகவே அந்த வாட்டர் ட்ராப்ஸாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வேறு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்போது சடனாக நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃபோனை ஒரு 2 செகண்ட் கீழே வச்சிட்றான். இப்போது மறுபடியும் அகெயின் ஃபோன் எடுத்து நம்ம தயாங்க்கு தான் வீடியோ கால் பண்ணுறான். ஸோ நம்ம தயாங்க அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு பார்க்குறான். சாருக்கு அதுக்குள்ளே வீடியோ காலா அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே சிரிச்சிட்டே இப்போ வீடியோ கால் அப்படியே அட்டன் பண்ணுறான். பார்த்தா நம்ம தயாங்க அதுக்குள்ளே ஒரு மாதிரி ரொம்ப லைட்டான ஒரு பிளாக் கலரில் ஒரு டிஷர்ட் மாதிரி போட்டிருக்கான். ஸோ அது ரொம்ப மெலிசாக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி அந்த கிளாத் வந்து போட்டும் போடாத மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி ரொம்ப நைஸ் கிளாத்தில் அந்த மாதிரி ஒரு கிளாத் அது. அந்த மாதிரி கிளாத்தில் ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டுட்டு ஸோ கீழே ஒரு பேண்ட் மாதிரி ஒன்று வியர் பண்ணியிருக்கான். ஸோ அவனோட லெக்குக்கும் மேலே அந்த மாதிரி ஒரு 3/4 ஒரு பேண்ட் ஒன்று வியர் பண்ணிவிட்டு அப்படியே அவனோட தலையை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இப்போது நம்ம ஜங்குக் தான் அப்படியே அதை பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகுது அவனுக்கு. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே அந்த பிளாக் கலர் டிஷர்ட்டில் பார்த்த உடனே அது ஒரு மாதிரி சில்கி மாதிரி இருக்கும், இன்னொரு மாதிரி ஆகுது அவனுக்கு. தயம் தயம் சொல்லு ஜங்குக்கா, என்ன சார் அதுக்குள்ளே மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வீடியோ கால்லாம் பண்ணிட்டீங்க? அது வரைக்கும் என்னால் பார்க்காம இருக்க முடியலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். தயம் எனக்கு சொல்லு ஜங்குக்கா, உனக்கு தயம் எனக்கு இப்போ இதை பார்க்கணும். இல்லை ஜங்கு, நீ என்ன கேட்குறேன்னு எனக்கு தெரியல. உனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு அந்த பஞ்சு முட்டையை பார்த்தே ஆகணும். காட்டு. பொறுக்கி மாதிரி பேசாத, நீ ஆஃபீஸில் இருக்க, என்னடா பேசுகிற? தயம் எனக்கு இப்போ பார்த்தே ஆகணும், காட்டு. ஜங்குக்கு நீ என்ன விளையாடுறியா? அதெல்லாம் முடியாது, நான் காலை கட் பண்ணுறப்போ. இப்போது நம்ம தேங்காய் அப்படியே காலை கட் பண்ணலான்னு போகிறோம். இப்போது நம்ம ஜங்குக்கு தான் தயம் நான் என்ன அப்படி ஆக்கிட்டேன், லைட்டாக தூக்கிட்டு காட்டினாலே போதும், இல்லைன்னா ஒரே ஒரு பிக்கு மட்டும் சென்ட் பண்ணுறியா? இல்லை ஜங்குக்கா வேண்டாம், நீ இப்போது ஆஃபீஸில் இருக்க, அந்த பிளேஸை பார்த்தா நீ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிடுவ, வாய்ப்பே இல்லை, நான் காட்ட மாட்டேன் போடா. ஐயோ டே, நீ பேசின பேச்சுக்கு எனக்கு ஏறி போயிருக்கு. ப்ளீஸ் தயம், ஒரே ஒரு ஃபோட்டோ இல்லைன்னா ஒரே ஒரு வாட்டி வீடியோ காலில் அப்படி காட்டுறியா? பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் தான் ப்ளீஸ்.
ஜங்கு கெஞ்சாதடா. அப்போ நான் காட்டு. சரி இரு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம தான் அப்படியே அவனோட டிஷர்ட்டை லைட்டாக தூக்கி அவனோட ஹிப்பை தான் காட்டுறான். ஸோ நம்ம ஜங்குக்கு அங்கே ஒரு மாதிரி அவன் அந்த டிஷர்ட்டை லைட்டாக தூக்க அவனோட மெம்பர் அப்படியே தூக்கிட்டே இருக்குது. ஸோ அவனுக்கு அப்படியே முட்டியில் செம்ம மூடாகுது. அப்படி ஒரு மூடாகுது அவனுக்கு. ஸோ அவனோட வீக் பாயிண்ட்டே நம்ம அவனோட ஹிப்பு தான். ஸோ அங்கே பார்க்கும்போது தலைவனுக்கு அங்கே உட்கார முடியல. டக்குன்னு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே எழுந்து நின்றுறான். எழுந்து நின்று அப்படியே சிப்பை ஓப்பன் பண்ணி அவனோட மெம்பரை அப்படியே அந்த வீடியோ காலை பார்த்துக்கிட்டே அவன் ஹேண்டாலே அப்படியே ஷேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போது நம்ம தான் ஜங்குக்கா என்ன பண்ணுற? ஜங்குக்கா தான் ஆஃபீஸ் ஜங்குக்கா என்ன பண்ணுற? ஜங்குக் ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னேன், என்ன பண்ணுற? சாரி தயாங்க, என்னால் முடியலடா. சாரி. ஜங்குக் என்ன பண்ணுற? ஜங்குக் நீ இருக்கிறது ஆஃபீஸ் தப்புடா. ஜங்குக் யாராவது வந்துடுவாங்க. ஜங்குக் சிசிடிவி இருக்கும்டா. ஜங்குக் ஸ்டாப் பண்ணு. ஜங்குக் இல்லைன்னா நீ கிளம்பி வீட்டுக்கு வா ஜங்குக் அப்படின்னு சொல்லி நம்ம தயங்காங்க கத்திட்டுருக்கா. நம்ம ஜங்குக் அதுலேயே பிடிக்கிற மாதிரி இல்லை. நம்ம தயங்க வீடியோ காலில் பார்த்துட்டே அவன் அப்படியே அவனோட மெம்பரை ஷேக் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போது ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு அப்படியே நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஹைப்பில் இருந்திருப்பான் இல்லையா. ஸோ டக்குன்னு லீக் ஆகுது அவனுக்கு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் டக்குன்னு அது எல்லாத்தையுமே லீக் பண்ணிவிட்டு அங்கே இருக்க டிஷ்யூ பேப்பர் எடுத்து அப்படியே எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் பேண்டை க்ளோஸ் பண்ணாமே அப்படியே டயர்டாக அவனோட சேரில் உட்காந்துட்டு நெக் அப்படியே பேக் சைடாக சாய்ச்சிட்டு ஃபோன் அப்படியே அங்கே இருக்க டேபிள் மேலே அப்படியே சாய்ச்சி வைக்கிறான். ஸோ நம்ம செம்ம கோவத்தில் ஜங்குக் பார்த்து முறைச்சிட்ருக்கான். நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா? ஒன்று போடுறது தான் செம்மையாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஒன்று பார்த்துக்கிட்டே செய்கிறேன்ல, அது இன்னும் செம்மையாக இருக்குடா. எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே உனக்குள்ளே ஒரு 10 ஷாட் அடித்த மாதிரி இருந்துச்சு. அப்படி இருந்துச்சுடா, செம்மையாக இருந்துச்சு தான். லவ் யூ. என்ன ஒன்று கிஸ்ஸு மட்டும்தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதையும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ நம்ம தான் இங்கே பாரு ஜங்குக், ஒழுங்காக ஃபோன் வச்சுட்டு போய்டு. செம்ம கோவத்தில் இருக்க. என்னடா பண்ணிகிட்ருக்க? பைத்தியமாடா நீ? ஆஃபீஸில் இருக்க, என்னடா வேலை பண்ணிகிட்ருக்க? டே போதும்டா, கத்தாத. எனக்கு தெரியாதா? உனக்கு கால் பண்ணும்போதே எப்படியும் உன்னை பார்த்தாலே மூடாயிடுவேன். ஏதாவது நானே செல்ஃபாக பண்ணுற பயத்தில் தான் டோரை லாக் பண்ணிட்டு தான் வந்தேன். சரி ஓகே, டோரை லாக் பண்ணேன். சிசிடிவி கேமரா அது என் கண்ட்ரோலில் தானே இருக்குது. அப்புறமா டெலிட் பண்ணி போவிடு அப்படின்னு சொல்கிறான். நம்ம தேங்காய் அப்படியே அவன் உன்னை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுடா, சிப்படா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலை கட் பண்ணிடுறான். இப்படி டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ ஒரு நைட் டைம் தான், ஒரு 8:30 போல் நம்ம ஜங்குக் தான் அப்படியே வீட்டுக்கு வரோம். வந்தோடனே நம்ம தேங்க பார்த்து ஹக் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே அங்கே கொஞ்சம் லைட்டாக ரொமான்ஸ் போயிட்டுருக்கு. இப்போது நம்ம தேங்க தான் ஜங்குக்கா நிறுத்த, என்னடா என்ன ஜங்குக்கா பண்ணிகிட்ருக்க? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? கிஸ் தானே பண்ணேன். நான் அதை சொல்லலாம், நீ கிஸ் தான் பண்ணேன். இப்போ தானே ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே கிஸ்ஸா? வந்தோடனே ரொமான்ஸ் தான் உனக்கு. போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு போ, நான் டின்னர் எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டுட்டு அந்த ரொமான்ஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம திறந்து அப்படியே நம்ம ஜங்குக்கை அனுப்பி வைக்கிறோம். நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து நகரமாலே இல்லை. அப்படி எப்படியும் சினுங்கி எப்படியோ வந்துட்டு போக மாட்டேன்னு நம்ம தேங்காய் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ரெஸ்ட் ரூம்குள்ளே தள்ளி விட்டுட்டு வந்திருப்பான். ஸோ அவ்வளோ சேட்டை பண்ணிகிட்ருக்கான் நம்ம ஜங்குக்கு. தேங்காய் விட்டு போக மாட்டேன், எனக்கு கொடுத்தா தான் போவேன் அப்படின்ற மாதிரி.
இப்போது அப்படியே அங்கே 2 பேரும் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் செம்ம ரொமான்ஸிக் டின்னர் சாப்பிடும்போது ஸோ அப்படி இப்படி தடவிட்டு அது பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் தான் சும்மாவே இல்லாமல் நம்ம தயாங்கோட டைஸில் போட்டு ரப் பண்ணிகிட்டு இருக்கிறதும் ஸோ அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து அவனுக்கு ஊட்டிட்டு அப்படியே அவன் முழுங்குறதுக்குள்ளார அவனோட லிப்ஸை வச்சு அதை அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ணி அதை அப்படியே வந்துட்டு அவனோட மவுத்துக்கு எடுத்து அப்படியே சாப்பிட்றதும் 2 பேரும் சும்மா ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க உட்காந்து சாப்பிட்ற இடத்துல. நம்ம ஜங்குக்கு ஒரு வாய் ஒரு வாய் சாப்பிடும்போது நம்ம தேங்காய் அப்படியே வந்து ஒரு மாதிரி பார்க்குறதும் நம்ம தேங்காய் சாப்பிடும்போது நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே அவனோட ஃபுட்டை அவனோட டங்கை வச்சு மவுத்துலேருந்து எடுத்து அவன் சாப்பிட்றதும் ரப் பண்ணுறதும் அங்கேயும் இங்கேயும் அப்படியே அந்த ரைஸ்லாம் சிந்தும் போது அதை அப்படியே கையை வச்சு ஹேண்டை வச்சு எடுக்கிறன்ற பேரில் செம்ம ரொமான்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. டச் பண்ணுறதாவே இருக்கும். இப்படியே தாங்க அந்த டின்னர் முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போது அப்படியே வந்துட்டு பெட்ரூமில் பார்த்தா நம்ம ஜங்குக் தான் அப்படியே நம்ம தயவங்க கிஸ் பண்ணிகிட்டே வரான். ஜங்குக் ஜங்குக் ஃபோன் அடிக்குது. ஜங்குக் ஜங்குக் ஃபோன் அடிக்குதுடா. மூச்சு வாங்குது. ஒரு நிமிஷம். ஜங்குக் தான் தேங்காய் போட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணியிருப்பான். ஸோ இப்போது நம்ம ஜங்குக்கு ஒரு கால் தான் வருது. நம்ம ஜங்குக்கு தேங்காய் அப்படியே இழுத்து ஹக் பண்ணிவிட்டு அவனோட நெக்கில் அப்படியே ஒரு மாதிரி ப்ளே பண்ணிவிட்டு அந்த கால் அட்டன் பண்ணி பேசிகிட்ருக்கான். ஹலோ. சொல்லுங்கள். இப்போவா? என்கிட்ட கேட்கவே இல்லையே நீங்கள். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பெர்மிஷன் போட்டு கொடுத்துருக்கீங்க. சரி, ஓகே. அரேஞ்ச் பண்ணுங்கள், வரேன். இங்கே பாருங்க, ஜஸ்ட் 1/2 அன் ஹவர்க்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா நான் இருக்க மாட்டேன். ஆனால் சார், இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டாப். முக்கியம் இல்லையான்றது எனக்கு தெரியாது. என்னை கேட்காம உங்களை யார் இந்த டைமில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொன்னது? இதுக்கு நான் நாளைக்கு உங்கள்கிட்ட பேசிக்கிறேன், ஓகேவா? இப்போது ஜஸ்ட் 1/2 அன் ஹவர்க்குள்ளே தான் டைம். அதுக்குள்ளே மீட்டிங் முடிக்க முடியும்னா அரேஞ்ச் பண்ணுங்கள். இல்லைனா இதில் எவ்வளோ பெரிய லாஸ் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. மீட்டிங்கை கிளாஸ் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். சார், சாரி. ஓகே சார், நான் 1/2 அன் ஹவர்க்குள்ளே மீட்டிங் க்ளோஸ் பண்ண பார்க்குறேன். கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் இப்போ அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கோவமாக பேசிட்டு அப்படியே அந்த ஃபோனை தூக்கி போட்டு இப்போ நம்ம தயங்க பார்க்குறான். நம்ம தயங்க வந்து அப்படியே நம்ம ஜங்குக்கோட செஸ்ட் மேலே தான் அப்படியே படுத்துட்டு அவன் அப்படியே அந்த ஷர்ட்டோட கலரில் ப்ளே பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஜங்குக்கு ஒரு பக்கம் தயங்கோட நெக்கில் அவனோட ஹேண்டை வச்சு ஒரு மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்கான். ஸோ 2 பேரும் அப்படியே வந்து இப்போது நம்ம தேங்காய் என்ன ஜங்குக், என்னாச்சு, ஏன் இவ்வளோ கோபம்? ஒன்றும் இல்லைடா, ஒரு சின்ன மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த டைமில் என்கிட்ட கேட்கவே இல்லை. கேட்டால் ஷெட்யூல் ரொம்ப டைட்டாக இருக்குது, அதனால் இந்த டைமில் போட வேண்டி இருந்துச்சு சார், சாரி அப்படின்றாங்க. சரி, ஓகே, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் தேங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லிச்சாங்கக்கா, என்ன? ஒன்றும் இல்லைடா, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னல. ஓ சாரி சங்குக், நான் அதை கேட்கவே மறந்துட்டேன். இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீட்டிங் வந்து சக்ஸஸ் தான். ஸோ எனக்கு 2 நாளைக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும் ஒர்க் எல்லாமே, ஓகேவா? நான் வந்து எப்போ வரேன் எப்போ போகிறேன்னு தெரியாதுன்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் 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 இன்னைக்கு சங்கு இப்போ தானே மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னேன், போய் ஒழுங்காக அட்டன் பண்ணு, ஓகேவா? இல்லை தயாங், 2 நாளைக்கு எதுவும் இருக்காது. 2 நாள் தானே சார், 2 நாள் பொறுக்க மாட்டிங்களா? இதையுமே காத்திருந்து சாப்பிட்டிங்கன்னா ருசி அதிகமாக இருக்கும் தெரியுமா? வெயிட் பண்ணி சாப்பிட்றா, சூப்பராக இருக்கும். வெயிட் பண்ணி சாப்பிட்றது எனக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் உனக்கு தான் உள்ளே விடும்போது வலிக்குது ஜங்குக்கா, ஜங்குக் வலிக்குதுடா, டைட்டாக இருக்குடா அப்படின்னு நீ தான் கத்துருவ.
அதுக்கு தான் இப்பயே கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டா 2 டேஸ்க்கு அப்புறம் இன்னும் ஃப்ரீயாக இருக்கும்ல. ம். சும்மா பொறுக்கி மாரி பேசுறடா நீ. ம். பொறுக்கிதான், பொறுக்கிதான். தயாங்கோட பொறுக்கிதான். இந்த ஜங்குக் ஓகேவா? இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து தயாங்கிட்ட போகும்போது கரெக்ட்டா மறுபடியும் அகைன் அவனுக்கு ஒரு 3, 4 நோட்டிஃபிகேஷன் வருது அவனோட மொபைலுக்கு. என்னன்னு பார்த்தா இமெயில்ல தான் வந்துட்டு அவனோட இப்போ நடக்க போகிற மீட்டிங்க்கான சில விஷயங்கள்லாம் அவங்க பிஏ அனுப்பியிருப்பாங்க. ஸோ நம்ம தேங்காய் அதை பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறான். நம்ம ஜங்குக் தான் அப்படியே டென்ஷன் ஆகி அவனோட ஃபோனையும் லேப்டாப்பையும் எடுத்துகிட்டு அப்படியே பக்கத்து பெட்ரூமுக்கு போகிறான். ஸோ அங்கே போயிட்டு அவங்க அப்படியே வந்து அந்த மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த மீட்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ்க்கு பக்கமாக போயிடுச்சு. அப்படியே நம்ம ஜங்குக் வந்து டென்ஷன்லேயே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிடுவான். இப்போது அந்த மீட்டிங்லாம் அப்படியே முடிஞ்சுட்டு ஸோ இப்போ அப்படியே வீட்டுக்கு சாரி ரூமுக்கு வரான். பார்த்தா நம்ம தேங் வந்து நல்லா தூங்கிட்டுருக்கான். இப்போது நம்ம ஜங்குக் தான் அப்படியே வந்து பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்ருக்கான். அழகாக அவனை அப்படியே அவனோட ஹேரில் வந்து ஒதுக்கி விட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே அவனோட ஃபோர்ஹெட்டில் அவனோட சீஸில் அப்புறம் அவனோட லிப்ஸில் அப்படின்னுட்டு அழகாக அங்கங்கே குட்டி குட்டியாக ஒரு கிஸ் வச்சுட்டான். இப்போது நம்ம ஜயாங் தான் அப்படியே சினுங்குறான். இப்போது நம்ம ஜங்குக் தான் அப்படியே தயாங் ஏய் தயாங் தூங்கிட்டியாடா பேபி எழுந்துடா ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம தேங்காய் பூஜாங்கக்கா எனக்கு தூக்கமாக வருது, நாளைக்கு பார்த்துக்கலாம், நீ போய் தூங்க போ, ஓடு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே க்யூட்டாக சினிங்கிட்டு அந்த சைடில் திரும்பி படுத்துக்கிறான். இப்போ நம்ம ஜங்குக்கும் வேறு வழி இல்லை, இதுக்கு மேலே எழுப்புனா அடித்தாலும் அடிச்சிருவான் அப்படின்ட்டு அவனை அப்படியே போய் படுத்து தூங்கிடுறான். ஸோ இப்போ ஒரு மார்னிங் 7 போல் தான் நம்ம தேங் வந்து வைக்க பார்க்குறான். எழுந்து பார்த்தா நம்ம ஜங்கு பக்கத்தில் இல்லை. பக்கத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு பேப்பரில் நம்ம ஜங்குக் தான் தேங் இன்றைக்கி எனக்கு மார்னிங்கே மீட்டிங் இருக்குது, சொன்னல கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒர்க்குடா, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் ஓகேவா, நீ போய் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணு, நான் முடிஞ்சால் வரேன், இல்லை அப்படின்னா நைட்டு பார்க்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த நோட்டில் எழுதியிருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்காய் அப்படியே மறுபடியும் கவுந்தடிச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்ட்டு அப்படியே தூங்கிடுறான். இப்போது நம்ம தேங்காய் ஒரு 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 மார்னிங் ஒரு 11 போல் இருக்கும். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் மெசேஜ் பண்ணுறான். நம்ம ஜங்குக்கு அங்கே எந்த ஒரு மெசேஜுக்குமே ரிப்ளை இல்லை, பிக் பண்ண முடியல, கால் எதுவுமே பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அவனுக்கு அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ சிஇஓனா ரொம்ப அதிகமாக ஒர்க் இருக்குல்லடா. ஸோ நம்ம அந்த கம்பெனியோட சிஇஓவே நம்ம ஜங்குக் தான் ஓகேவா. ஸோ அவனுக்கு அங்கே அதிகமாக இருக்குது. அவனோட டேபிள் மேலே ஃபுல்லாக ஒரு 25 ஃபைல்ஸ்க்கு மேலே அப்படியே வந்துட்டு எல்லாமே அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அது மொத்தத்தையும் நம்ம ஜங்குக்கு உட்காந்து பார்த்துட்டு ஒன்றுத்தையும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே சைன் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுதுடா. ஸோ இப்போ ஒரு மத்தியானம் ஒரு 2 3 போல் தான் நம்ம ஜங்குக் தான் தேங்கு கால் பண்ணுறான். நம்ம தேங்கு அப்படியே அந்த காலை பிக் பண்ணிவிட்டு சொல்லு பேபி என்ன பண்ணிகிட்ருக்க. நானா ஜங்குக்கா என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஒன்றும் பண்ணல, சும்மா டிவி பார்த்துட்ருக்கேன், போர் அடிக்குது, நீ எப்போ வருவ அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஜங்குக் தான் வந்துடுறேன், என் செல்ல பொண்டாட்டிக்கு ஆசையாக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரணும்னு எனக்கு தோணுது, வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கிஃப்டா, கிஃப்டெல்லாம் எதுக்கு ஜங்குக், அதெல்லாம் வேண்டாம், நீ சீக்கிரமாக வீட்டுக்கு வா, அதுவே போதும், போர் அடிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போது நம்ம ஜங்குக் தான் டே ப்ளீஸ்டா செல்லோம்ல பொச்சுப்பால ஒரே ஒரு கிஃப்ட் மட்டும் வாங்கிட்டு வரனே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். இப்போது நம்ம தேங்க இப்போ தான் அப்படியே மண்டையில் உதிக்குது. ஜங்குக்கா நீ கிஃப்ட்டு எனக்கு வாங்குறியா இல்லை உனக்கு வாங்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போது நம்ம ஜங்குக் தான் கண்டுபிடிச்சிட்டியா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் மைண்டுக்குள்ளே நினச்சிட்டு இல்லை தேம் உனக்கு தான் கிஃப்ட் வாங்குறேன், இன்றைக்கி மீட்டிங்லாம் சூப்பராக போச்சு, எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்கு, உனக்கு ஒரு சின்னதாக கிஃப்ட்டு, அப்படி பார்த்தா நான் தானே ஜங்குக்கா உனக்கு கொடுக்கணும், நீ ஏன் எனக்கு கொடுக்குற, அது யார் கொடுத்தா என்ன செல்லம், நான் உனக்கு கொடுக்குறேன் ஓகேவா அப்படின்னு சொல்கிறான். இப்போது அங்கே ஆப்போசிட்டில் நம்ம தேங்காய் இல்லை ஜங்குக் எனக்கு கிஃப்ட்லாம் வேணாம், நீ வீட்டுக்கு வா அவ்வளோதான் போதுமா, ப்ளீஸ் தேங் நான் உனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன், நீ ப்ளீஸ் அட்சப் பண்ணிக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே கெஞ்சிட்ருக்கான். இப்போது நம்ம தேங்காய்
இங்கே பாரு ஜங்குக்கா, நீ என்ன மாதிரி கிஃப்ட் வாங்கிட்டு வருவ, என்னென்ன கிஃப்ட் வாங்கிட்டு வருவோன்னு எனக்கு தெரியும். எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நீ அமைதியாக வீட்டுக்கு வா. ப்ளீஸ் 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 ப்ளீஸ், செல்லம் இல்லை பூச்சிக்குட்டி இல்லை, ப்ளீஸ்டா. இங்கே பாரு, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு கிஃப்டே வேண்டாம். நீ அமைதியாக இரு, வீட்டுக்கு வந்தால் மட்டும் போதும். இங்கே பாரு ஜங்குக்கு, நீ போன வாட்டி வாங்கிட்டு வந்த கிஃப்டே இன்னும் இருக்குது. நம்ம அதில் பார்த்துக்கலாம், நீ வா. அது எப்படி இருக்கும்? அது கம்மியாக தான் வாங்கிட்டு வந்தேன், அதெல்லாம் இருக்காது இப்போது. நான் இப்போது வேறு ஃப்ளேவரில் நிறைய வாங்கிட்டு வரேனே. ப்ளீஸ்டா, ப்ளீஸ் ப்ளீஸ். 2 days ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கோட வாய்ஸ் தான் அப்படியே ரொம்ப லோவாகி உள்ளே போயிட்டே இருக்குது. அந்த வாய்ஸை கேட்க நம்ம தேங்கு ரொம்ப மூடாகுதுங்க. அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி வாய்ஸ்லேயே சிவனு ஏறுது. இப்போது நம்ம தேங்காய் ஜங்குக் கிஃப்டில் வேணாம், நீ வீட்டுக்கு வா, அது நிறைய இருக்குது வீட்லேயே ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பட்டன் ஃபோனை கட் பண்ணிடுறான். நம்ம ஜங்குக் தான் இப்போது பயபுள்ளைக்கு ஏதோ ஆகுது, ஒரு மாதிரி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் இன்னுமா இருக்காது, நான் பார்த்த வேலைக்கு அது எப்போ காலியாக இருக்கும்னு நினச்சேன். சரி ஓகே விடு, வாங்கிட்டு போனால் திட்டுவான் வர, அப்படியே போய்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு நைட்டு ஒரு 7 o'clock போல் தான் நம்ம ஜங்குக் தான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கான். ஸோ போகிற வழியில் அப்படியே அந்த கடையை பார்க்குறான். அவனுக்கு முகமெல்லாம் ஒரு மாதிரி தொங்கி போயிடுது. ஸோ நம்ம தேங்காய் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுறதுனால இப்போது சரி ஓகே, அவன் தான் வீட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கான்ல, அவன் வேணான்னு சொல்லலைல்ல அப்படின்ற மாதிரி மனசை அப்படியே தேத்திட்டு நம்ம ஜங்குக் தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கான். அங்கே ஒரு காலிங் பெல் சவுண்டு தான். ஸோ நம்ம தேங்காய் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறான். வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டோனில் கூப்பிட்றான். இப்போது நம்ம ஜங்குக்கும் அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம தேங்காய் ஹக் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு சரி ஓகே ரொம்ப பசிக்குது தேங்காய் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்ட உடனே வந்த உடனே ஆரம்பிச்சிருவல பொறுக்கி அப்படின்னு சொல்லி ஒரு 2 அடி அடிக்கிறான். நம்ம ஜங்குக் தான் ஏன்டா அடிக்கிற, பசிக்குதுடா சாப்பிட்லாம், எப்போ பார்த்தாலும் சாப்பாடு டேய் பசிக்குதுடா சாப்பிடலாம், பசிக்குது சாப்பிட்லாமா. ஜங்குக் நீ எதை கேட்குற, டேய் என்னடா டின்னர் செஞ்சா, பசிக்குதுடா சாப்பிட்லாம். ஓ ஐயோ எங்கள் மைண்டு வேறு அங்கே போகுது. அப்போ சாரி ஜங்குக்கா, வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ தான் நம்ம ஜங்குக்கே புரியுது. ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்கோட கையை தான் அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். இப்போது நம்ம தேங்காய் என்ன ஜங்குக்கா, இப்போது நான் பசிக்குது சாப்பிட்லான்னு சொன்னோன்னே நீ என்னை அடிச்சு, அது எதை மீன் பண்ணி அடிச்ச, ஏய் சொல்டா, நீ அதை தானே நினச்ச, அந்த தானே நினச்ச, நான் அதெல்லாம் நினைக்கலையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தப்பாக யோசிக்காத, வந்தவொடனே சாப்பிட்லான்னு சொன்னியா, அதான் இன்னொரு 2 minutesல குக் பண்ணிடுவேன், அப்போ சாப்பிட்லாம், அதுதான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏய் போய் சொல்லாதடா, நீ அதெல்லாம் நினச்ச, எனக்கு தெரியும், இப்போ தெரியுதா யார் கேட்டின்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படா பொறுக்கி பெருடிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தேங்காய் ஜங்குக்கு அனுப்பி வச்சுட்டு அவன் அப்படியே சிரிச்சுட்டு கிச்சன் போகிறான். ஸோ இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போது ஒரு 10 o'clock போல் தான் 2 பேரும் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போது 2 பேரும் அப்படியே பெட்ரூமில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக் தான் அப்படியே தேங்காய் தூக்கி அவனோட லேப்பில் உட்கார வச்சுட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கான். அவனோட பேச்சே ஒரு மாதிரி தினுசாக இருக்குது. ஏன் தேங்காய், எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லு ஜங்கு. என்ன, இந்த நெக் இருக்குல்ல, ஆமாம், இது எப்படிடா, எப்படி பார்த்தோன்னே அப்படி அதில் பைட் மார்க்ஸாக கொடுக்கணுன்னு சும்மா நச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் என்னுடைய ஒரே ஒரு ஃபிங்கரை வச்சு அப்படியே அந்த நெக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்கான். இப்போது நம்ம ஜங்குக் தான் இந்த ஹேர் இருக்குல்ல, அப்படியே நான் ஏதாவது சொல்லும் போது ரெட்டிஷாக மாறுதில்ல, அப்போது அங்கே அதே கலரில் இருக்குமா. ஜங்குக் நீ என்ன பேசுகிற, ஏதையா நான்
அப்படியே இந்த விரலோட உன்னோட விரலை சேர்த்து அப்படியே உன்னை ஹப் பண்ணி கொஞ்சம் போது அங்கே உரசுதில்ல, உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? சங்குக், நீ என்ன பேசுகிற? என்ன அப்படிலாம் பேசுகிற? அடி வாங்க புறப்பறி பொண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக் தான் ஒரு மாதிரி அவன் பண்ணுறதெல்லாம் வார்த்தையால் சொல்லிட்டு நம்ம தேங்காய் பயங்கரமாக மூடித்திட்டு இருக்கான். இப்போது நம்ம சங்குக் தான் அப்படியே பேசிக்கிட்டே என்ன பண்ணியிருப்பான்னா, நம்ம தயாங்கோட பேக் சைடில் அவனோட அப்படியே முதுகு சைடில் கை வச்சுப்பான். ஸோ நம்ம தயாங்கோட நம்ம சங்குக்கோட ஹேண்டு பட்ட உடனே நம்ம தயாங்க ஒரு மாதிரி சில்லு சில்லுன்னு இருக்குது. ஸோ அங்கே நல்ல ஏசி போட்டு வச்சுருக்காங்க, ரூம் ஃபுல்லாக செம்ம சில்லுன்னு இருக்குது. நம்ம சங்குக்கோட ஹேண்ட் ஃபுல்லாக அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. அது பட்ட உடனே நம்ம தயாங்க ஒரு மாதிரி ஆகுது. ஸோ டக்குன்னு இது யோசிக்காமல் அப்படியே சங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணுறான். ஸோ அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறான். அந்த ஹக்கில் நம்ம சங்குக்கு ப்ரீத் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறான். அந்த ஹக்கில் அப்படியே அவங்க 2 பேரோட பாடியும் செம்ம ஹீட் ஆகுது. ஸோ இப்போது நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம தேவங்க பேக் ஹக் பண்ணுறான். அவன் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறான். அந்த ஹக்கில் அப்படியே நம்ம தேவங்க பாடி பெயின் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஹக் பண்ணுறான் நம்ம ஜங்குக்கு நம்ம தேவங்க. இப்படியே அந்த ஹக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரோட நெக்குமே ஸோ அப்படியே கிஸ்ஸாக மாறுது. நெக்லேயே ஒன் சைட்லேயே 2 பேரும் பயங்கரமாக பைட் பண்ணி சப் பண்ணி ஒன் சைட் ஃபுல்லாக அவ்வளோ பிங்காக மாற்றுறாங்க. 2 பேருக்குமே அப்படி ஒரு ஹைப்பில் இருக்குது. இப்போது நம்ம சங்குக் தான் நம்ம தயாங்க அப்படியே பொறுமையாக கீழே படுக்க வைக்கிறான். ஸோ அந்த பெட்டில் அப்படியே நம்ம தயாங்க படுக்கிறான். இப்போது நம்ம சங்குக் தான் அப்படியே ஓவராகி அவரோட ஒரு ஷர்ட் பட்டனாக கட்டிகிட்ருக்கான். இப்போது அப்படியே நம்ம தயாங்க தான் ஸோ ஃப்ரண்ட் சைடில் தானே படுத்திருப்பாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட லெக்கை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட ஷர்ட் பட்டனை ஒன்று ஒன்றா கழட்டிகிட்டே பேக் போகிறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஒரு ஷர்ட் பட்டனை கழட்டிக்கிட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் ஸோ அப்படியே அவனோட கால்கிட்ட முட்டி போட்டுகிட்டே நடந்து வந்துட்டுருக்கான். இப்படிதான் 2 பேரும் அப்படியே வீட்டில் போயிட்டு அந்த ஸ்டார்டிங்கில் இருக்காங்க. ஸோ இப்போது அப்படியே 2 பேருமே ஷர்ட்டை கழட்டி போட்டுட்டு இப்போது நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம தேவங்க பயங்கரமாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போது அந்த கிஸ்லேயே அப்படியே நம்ம தரம் வந்து அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்படியே தான் வந்துட்டு அவங்களுக்கு அப்படியே கிஸ் ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. இப்போது நம்ம ஜங்குக் தான் டக்குன்னு அப்படியே எழுந்து ஒரு கபோர்ட் கிட்டே போயிட்டு அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். கபோர்டில் அப்படியே பார்த்தா ஒரு ட்ரா மாதிரி இருக்குது. ஸோ அதை அப்படியே ஓப்பன் பண்ணி அதை பார்த்தா அது உள்ள ஸோ அவன் எதிர்பார்த்த 2 விஷயமும் இல்லை. இப்போது அப்படியே திரும்பி நம்ம தயாங்க தான் பார்க்குறான். தயாங், என்ன 2மே இல்லை, அப்புறம் எப்படி வித்தவுட் ஃப்ளேவர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. தயாங், சீரியஸாவா? வித்தவுட்லையா? உண்மையா? நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போது நம்ம தயாங் தான் ஆமாம் வித்தவுட்டில் பண்ண போகிறோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஸோ இப்போது நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே அந்த கபோர்டை க்ளோஸ் பண்ணாமே அப்படியே திரும்பி நம்ம தயாங்க பார்த்து அப்படியே நடந்து வரான். நம்ம ஜங்குக் தான் அப்படியே மறுபடியும் அந்த கட்டிலில் அப்படியே முட்டி போட்டுகிட்டே நடந்து வரான். இப்போது நம்ம தயாங்க தான் அப்படியே ஜங்குக்கை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். நம்ம ஜங்குக் தான் நிஜமாவா? ஹரிஷர் வித்தவுட் ஃப்ளேவரில் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போது நம்ம தேங்காய் கண்டிப்பாக வித்தவுட்
ஃப்ளேவரில் பண்ணால் நல்லாயிருக்கும்ல, பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அவங்க என்னென்னா ஃப்ளேவர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல், ஸோ ஜெல்லும் யூஸ் பண்ணாமல், எதுவுமே இல்லாமல் அப்படியே ரவா யூஸ் பண்ணுறாங்க. இப்போது நம்ம தயாங்கோட லெக் அப்படியே ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறான் நம்ம ஜங்குக்கு. இப்போ அப்படியே அந்த ஹோல்ஸ் அதை பார்க்குறான். அவனுக்கு பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம தயாங் வந்து செம்ம ஹைப்பில் இருக்கான். அவனுக்கு அந்த இடம் ஃபுல்லாக ஒரு மாதிரி பிங்காக இருக்குது, ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது. ஸோ அவனோட பாடி மொத்தமும் ஒரு மாதிரி அங்கங்கே ரெட்டாக ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போது நம்ம ஜங்குக் தான் அப்படியே தயாங்க பார்த்துட்டே அவனோட ஒரு ஃபிங்கர் எடுத்துகிட்டு போய் அந்த ஹோலில் அப்படியே வைக்கிறான். வைக்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம தயாங் வந்து எந்த ஒரு சவுண்டுமே இல்லாமல் அப்படியே அவனோட தலையை மட்டும் பேக் சைடில் அப்படியே சாய்க்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அப்படியே அந்த ஹிட்டை பேக் சைடில் சாய்ச்சிட்டு லைட்டாக மூன் பண்ணுறான். அந்த மூனிங் அவனுக்குள்ளேயே கேட்குது. அவனோட மூச்சு சவுண்டு அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி மூனிங்காக மாறுது. ஸோ இப்போது நம்ம ஜங்குக் தான் அப்படியே இன்னொரு ஃபிங்கரையும் சேர்த்து உள்ள இன்சர்ட் பண்ணுறான். இப்போ தான் நம்ம தேங்க லைட்டாக சவுண்டே வெளியில் வருது. ஜங்குக்கா ஜங்குக்கா பொறுமையா, வலிக்குதுடா, பொறுமையா. தேங் வேண்டாம், ஃப்ளேவரும் இல்லாமல் ஜெல்லும் இல்லாமல் பண்ணால் ரொம்ப பெயினாக இருக்கும். பரவாயில்ல, எனக்கு இப்படி தான் வேணும், வித்தவுட் ஃப்ளேவரில் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போது அப்படியே அந்த ஃபிங்கரை எடுத்துகிட்டு தான் நம்ம ஜங்குக் தான் அப்படியே அவனோட மவுத்தில் வச்சு அதை அப்படியே லிக் பண்ணுறான். எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவனோட ஹெட்டை டவுன் பண்ணி அந்த ஹோலில் போயிட்டு அப்படியே லிக் பண்ணுறான். ஜங்குக்கா வேணாம், ஜங்குக்கா ஜங்குக்கா மோதாடி, ஜங்கா 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 டங்கு வச்சு ரோல் பண்ணாத மாதிரி ஆகுது. ஜங்குக்கா ஜங்குக் வேணாம், ஜங்குக் 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 வேணாம், ஜங்குக் ஜங்குக் ஸ்டாப் பண்ணுறா. நம்ம தயாங்கு இப்போவே அப்படியே லெக்கெல்லாம் ரொம்ப ஹைப் ஆகி அப்படியே அவனுக்கு வந்து ஷேக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஜங்குக் வேணாடா, ஜங்குக் ஜங்குக் ஸ்டாப் பண்ணா, ஜங்குக் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்துட்டு நம்ம தயாங் வந்து பயங்கரமாக மூவ் பண்ணிகிட்ருக்கான். இப்போது நம்ம ஜங்குக் தான் அவனோட மவுத்தை எடுத்துகிட்டு அவனோட டங்கை அப்படியே அவனோட லிப்ஸில் வச்சு ஒரு ரோல் பண்ணி அவனோட லிப்ஸை அவனே பைட் பண்ணிக்கிறான் ஒரு மாதிரி. இதெல்லாம் நம்ம தேங்க பார்க்க பார்க்க இன்னும் ஒரு மாதிரி ஆகுது. இப்போது அவனோட லெக்கை இன்னும் ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறான். ஸோ ஒரு மாதிரி ரொம்ப அவனை ஸ்ப்ரெட் பண்ணுறதுலேயே நம்ம தேங்க அப்படி ஒரு மாதிரி அந்த இடம் பெயின் ஆகுது. இப்போது நம்ம ஜங்குக் தான் கண்டிப்பாக ஃப்ளேவர் வேணாமா, வேண்டாம் நீ பண்ண அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் தான் நம்ம ஜங்குக் வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணுறான். ஆ ஆ ஜங்குக்கா ஜங்குக் வலிக்குதுடா, ஜங்குக் வலிக்குது. தேங்கா ஐயோ எப்படி இருக்குது தெரியுமா, வித்தவுட் ஃப்ளேவரில் செம்மையாக இருக்குடா. ஜெல் இல்லாமல் ஃப்ளேவர் இல்லாமல் அப்படியே இன்சர்ட் பண்ணும்போது ஹெவன் ஹெவனு ஹெவனுக்கு மேலே ஏதாவது இருக்கா சொல்லு, அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜங்குக் தான் பயங்கரமாக மூவ் பண்ணிகிட்ருக்கான். நம்ம தயாங் அதுக்கு மேலே மூவ் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஜங்குக் தான் இப்போ அப்படியே லைட்டாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஒரு 2 டைம்ஸ் தான் மூவ் பண்ணியிருப்பான் நம்ம ஜங்குக்கு.
சாரி நம்ம தேங்கு பயங்கரமாக வலிக்குது. அவன் அப்படியே கடந்து கத்துறான். தேங் தேங் வேணா தேங் வலிக்குது தேங் பொறுமையாக பண்ணு. டேய் 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 நான் இன்னும் மூவ் பண்ணவே இல்லை. 2 வாட்டி தான் மூவ் பண்ணேன். அதுக்கே இப்படி கத்துற. அத்து, வேணாம் வலிக்குது ஜங்குக் ஜங்குக் பொறுமையாக பண்ணுடா. நான் இதை விட பொறுமையாக என்னால் பண்ண முடியாது கண்டிப்பாக. சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜங்குக் தான் தேன் கூட 2 ஹேண்டையும் அப்படியே ஒரே ஹேண்டில் ஃபோல்ட் பண்ணி அப்படியே அவனோட ஹெட்டுக்கு மேலே அப்படியே தூக்குறான். ஸோ அப்படியே அந்த இடத்துல அவனோட 2 ஹேண்டையுமே லாக் பண்ணுறான். இப்போது அவனோட 2 லெக்குமே வந்துட்டு பயங்கரமாக ஷேக் ஆகுது. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஒரு ஹேண்டை வந்து அவனோட இன்னொரு லெக்கில் பிடிச்சிட்டு ஒரே ஒரு லெக்கை மட்டும் அவனோட இன்னொரு காலை வச்சு லைட்டாக வந்து பிடிச்சிட்டு அவன் காலை மடக்கக்கூடாதுன்றதுக்காக 2த்தையும் பிடிச்சிட்டு பயங்கரமாக டோஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக் வலிக்குது பொறுமையா ஜங்குக் வலிக்குதுடா. ஜங்குக் பொறுமையாக பண்ணு. ஜங்குக் முடியலடா வலிக்குது. ஜங்குக் ரொம்ப உள்ள போகுது. வலிக்குதுடா ஜங்குக் வலிக்குது ஜங்குக் ஜங்குக் அழுத்தாம பண்ணடா வலிக்குது. ஜங்குக் வலிக்குது. ஃபிங்கர் எடு ஜங்குக் ஆல்ரெடி அது உள்ளே இருக்குடா. ஃபிங்கர் ஏண்டா வைக்கிற அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்திகிட்ருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக் தான் அவனுக்கு ரொம்ப ப்ரெஷராகி என்ன பண்ணிட்டானா அவனோட மெம்பர் இருக்கும் போதே அவனோட ஃபிங்கரையும் சேர்த்து உள்ளே வச்சு அப்படியே டோஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதனால் நம்ம தேங்காயில் 2 ப்ரெஷரையும் தாங்க முடியல. இப்போது நம்ம ஜங்குக் தான் அவனோட இன்னொரு ஹேண்டை அப்படியே நம்ம தேங்கோட ஹேண்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுக்கிறான். இப்போது நம்ம தேங்கோட மெம்பரை தான் அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஆல்மோஸ்ட் பையனுக்கு எல்லா ப்ரெஷரையுமே ஒரே டைமில் கொடுத்துட்ருக்கான். ஒரு பக்கம் மெம்பர், ஒரு பக்கம் ஃபிங்கர், இன்னொரு பக்கம் அவனோட மெம்பர்னு மொத்தத்தையும் ஒரே டைமில் ஃபீல் பண்ண வைக்கிறான். ஜங்குக்கா போதுண்டா. விட்டு ஜங்குக்கா வலிக்குதுடா. ஜங்குக் கொஞ்சம் வேகமாக பண்ணு. எனக்கு ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகுதுடா. ஜங்குக் எனக்கு வர்ற மாதிரி இருக்கு. போதும் நிறுத்து. ஜங்குக் இப்போது நம்ம தேங்காய் அப்படியே அதை லீக் பண்ணுறான். ஸோ இப்போது நம்ம ஜங்குக் தான் அதை அப்படியே வெளியில் வர நேரம் பார்த்து இப்போ அப்படியே அதை லீக் ஆக மவுண்ட்னிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அவனுக்கு லீக் ஆகும்போதே ப்ரெஷர் ஆகுது. இப்போது இன்னும் அதிகமாக மூவ் பண்ணுறான் நம்ம தேங்காய். ஜங்குக்கா மவுத்தேட்ரா அதை வந்துருச்சுல விட்டுடா. ஜங்குக் விடு. ஜங்குக் வேணாம். ஜங்குக் முடியல. ஜங்குக் விட்டுடா. ஜங்குக் விட்டுட்டு தானே இருக்கேன். விட்டுட்டு தாண்டா இருக்கேன். கத்து, உனக்கு எவ்வளோ கத்தணுமோ கத்து. நீ கத்த தான் எனக்கு இங்கே ஏறுது. கத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அவனோட டோன் சரியில்லை. ஸோ நம்ம தேங்க பொறுத்துறது செம்ம ஹிப்பில் இருக்கான். என்ன பண்ணாலும் விட முடியாது அப்படின்ட்டு இப்போது அதை நம்ம தேங் வந்து என்ஜாய் பண்ணுறான். இவ்வளோ நேரம் ப்ரெஷரில் கற்றுனவன், வாலியில் கற்றுனவன் இப்போது நம்ம தேங் வந்து ஹாப்பினஸில் கத்துறான். ஸோ அதை என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ நம்ம தேங் தான் அப்படியே அதை லீக் பண்ணோன்னு நம்ம ஜங்குக்கு அதை அப்படியே அதை முழுங்குறான். அதை அப்படியே ஃபுல்லாக மவுத்னிங்கில் எடுத்துகிட்டு எப்படி இருக்குது தெரியுமா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குடா அது. உங்ககிட்ட இருந்து வர ஸ்மெல்லு, இது கிஸ்ஸு, அவனோட பேச்சு, நெக்கு, ஒன்று விடாமல் எல்லாமே ஏன் நீ கழட்டி போட்ட அந்த அழுக்கு துணி கூட
எவ்வளோ ஸ்மெல் இருக்குது தெரியுமா, அது கூட என்ன ஹெவனை கூட்டிகிட்டு போதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனோட பேச்சும் சரி, அவனோட ஐஸில் இருக்க மொத்தமும் சரி, லஸ்ட்டு மட்டும்தான் இப்போ தெரியுது. ஸோ நம்ம தேங்க்கு ஒரு மாதிரி ஆகுது அவன் பேச பேச. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே வந்துட்டு நம்ம தேங்க வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அங்கே இப்போ ஒரு செம்ம டீப்பான கிஸ் போயிட்டுருக்கு. 2 பேருக்குமே ப்ரீத் பண்ண முடியாத அளவுக்கு கிஸ் போயிட்டுருக்கு. இப்போது நம்ம ஜங்குக் தான் தயாங்கோட காது கிட்ட போயிட்டு, தயாங் தயாங் சொல்லு ஜங்குக், எனக்கு இனிமே ஃப்ளேவரோ செல்லோ வேண்டாம். இனிமே ஒவ்வொரு வாட்டியும் வித்தவுட் ஃப்ளேவரில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனோட காது கிட்ட போயிட்டு அப்படியே ஒரு கிஸ் பண்ணி பைட் பண்ணுறான்.